ஓகே இப்போ வந்து மாருதி சுசுகி நியூ ஸ்விஃப்டோட டிரைவில் இருக்கும். வெளியே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 3 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 3 சிலிண்டர் இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது இப்போ பார்க்கலாம். இன்ஷேப்பில் வந்து டீசெண்டாக இருக்குது, புல் லீனியராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு டிராஸ்டிக்கான புல்லில் ஒரு லீனியரான புல் கிடைக்குன்னு தான் சொல்லணும். வேறு 4 சிலிண்டர் இன்ஜினோட கம்பேர் பண்ணும்போது 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து புல் லீனியராக இருக்குது, டிராஸ்டிக்கான புல் இல்லை. வேறு அந்த புல் நமக்கு லீனியராக இருந்தாலும் நமக்கு வந்து இன்ஜின் வைப்ரேஷன் பெருசாக உள்ள ஃபீல் ஆகலை. இன்சுலேஷன் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நமக்கு கேபின் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, நமக்கு பெரிய வைப்ரேஷன் உள்ள ஃபீல் ஆகவே இல்லை. 3 சிலிண்டர் இன்ஜின் இருக்கிற வைப்ரேஷன் இருக்கிறத தாண்டி நமக்கு வந்து பெரிய வைப்ரேஷன் உள்ள இல்லைன்னு தான் சொல்லணும். இங்கேருந்து பார்த்தோன்னா ஒரு கர்வ் இருக்குது. காரோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இதுலேருந்து பார்த்தோன்னா நான் ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணவே இல்லை, பிரேக் அப்ளை பண்ணவே இல்லை, அப்படியே தான் டர்ன் பண்ணுறேன். இதுதான் காரில் வந்து எனக்கு பெரிய வாப்ளிங்கோ இல்லவே இல்லை. ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது. பாடி ரோல் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். நான் இப்போ வந்து 4th கியரில் தான் டர்ன் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பெரிய பாடி ரோல் லெவலில் சொல்லப்போனால் வைப்ரேஷன் லெவலில் தான் சொல்லணும். நான் பிரேக் அப்ளை பண்ணவே இல்லை, இருந்தாலும் கார் ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸ்டேரிங் வீல் ஃபீட்பேக் பற்றி பார்க்கணும்னா ஸ்டேரிங் வீல் ரொம்ப ப்ரெசைஸாக இருக்குது. நான் கார் எடுத்துலேருந்து இப்போ வரையுமே நான் வந்து 2 விரலில் தான் ஸ்டேரிங் வீல் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கேன். இருந்தாலும் கார் அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்டேரிங் வீலோட ப்ரெசைஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ப்ரெசிஷன் சூப்பராக இருக்குது. ஸ்டேரிங் வீல் ஃபீட்பேக்கும் பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க தான் சொல்லணும். முந்தின ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷனில் ஸ்டேரிங் வீல் கேல்குலேஷனாக மாருதி சுசுகி சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கம்மிங் டு சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்டான சைடில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ ரஃபான ரோட்டில் தான் ஓட்டிகிட்ருக்கோம். இன்னும் சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப சாஃப்டான சைடில் தான் கொடுத்துருக்காங்க. பெரிய வைப்ரேஷன் நமக்குள்ளே ஃபீல் ஆகவே இல்லை. நம்ம ஒரு பம்பில் ஏற்றினா கூட நமக்கு வந்து பெரிய வைப்ரேஷன் உள்ள ஃபீல் ஆகலைன்னு தான் சொல்லணும். தென் கம்மிங் டு வியூ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக தெரியுது. நம்ம வந்து ஒரு ஹேட்ச் ஓட்டுறோம், ஹேட்ச் ஓட்டினாலும் நமக்கு வந்து வியூ வந்து பர்ஃபெக்டாக தெரியுது தான் சொல்லணும். பிளைண்ட் ஸ்பாட் எங்கேயுமே இல்லவே தான் சொல்லணும். பர்ன் அண்ட் ஜட்மெண்ட் அவ்வளோ அக்யூரேட்டாக தெரியல, ஏன்னா இது வந்து ஒரு ஹேட்சுக்கு வந்து நமக்கு பர்ன் அண்ட் ஜட்மெண்ட் அவ்வளோ அக்யூரேட்டாக தெரியாது. நம்ம மற்ற ஹேட்சோட கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்க வியூ வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு பெரிய பிளைண்ட் ஸ்பாட் இல்லவே தான் சொல்லணும். A+ தின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ன் அண்ட் ஜட்மெண்ட்டுமே மற்ற ஹேட்சோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து கிளியராக இருக்குன்னு தான் சொல்லணும். தென் A+ தின்னா இருக்குது. ஸோ பிளைண்ட் ஸ்பாட் அங்கே இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். கம்மிங் டு பில்ட் குவாலிட்டி முந்தின ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷன் ஷிஃப்ட்டில் வந்து அவங்க ஒரு சிலிண்டரை குறைச்சாலும் வெயிட் வந்து நமக்கு வந்து 50 kg இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குன்னு சொல்லணும். ஸ்டீலுமே நமக்கு வந்து முந்தின ஜென்ரேஷனில் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டென்ஷனான ஸ்டீல் இந்த ஜென்ரேஷன் ஷிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி முந்தின ஜென்ரேஷனில் கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து நம்ம வந்து டர்னிங் நிறையா இருக்கிற ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் நமக்கு வந்து ஓட்டுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நமக்கு வந்து பாடி ரோல் இல்லவே இல்லை. தென் பேசஞ்சர் நமக்கு வந்து அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி போகலன்னு தான் சொல்லணும். இந்த காரோட டர்னிங் ரேடியஸ் பார்த்தோன்னா 4.8 மீட்டர். 4.8 மீட்டர்ன்றது நார்மலான காருக்கு இருக்க டர்னிங் ரேடியஸ் தான். டர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்டேரிங் வீல் ரிட்டர்ன் ஆகுமே ரொம்ப சீக்கிரமே ரிட்டர்ன் ஆயிடுது. ஸோ அதனால் நமக்கு எங்கேயுமே கஷ்டமாக ஃபீல் ஆகுதுன்னு தான் சொல்லணும். நீங்கள் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கும் இந்த டர்னிங் ரேடியஸ் ரொம்ப ஆப்டான டர்னிங் ரேடியஸாக இருக்குன்னு தான் சொல்லணும். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த கார் டர்ன் பண்ணுறதுக்கு. ஸ்டேரிங் வீலோட வெயிட் ஃபீல் ஆகவே இல்லை. நம்ம எவ்வளோ ரஃபான ரோட்டில் ஓட்டினாலும் நமக்கு வந்து ஸ்டேரிங் வீலோட வெயிட் ஃபீல் ஆகவே இல்லைன்னு தான் சொல்லணும். தென் கம்மிங் டு NVH, இது வந்து 3 சிலிண்டர் இன்ஜின். ஸோ வைப்ரேஷன் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு பெரிய வைப்ரேஷன் லெவலில் தான் சொல்லணும். நாய்ஸுமே இன்ஜின் நாய்ஸ் நமக்குள்ளே வரவே இல்லை. இன்சுலேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்ஜினுமே அவ்வளோ நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். அதை தாண்டி உள்ளே நமக்கு வந்து பெரிய நாய்ஸ் வரவே இல்லை. தென் ரோட்டில் இருக்க சவுண்டுமே நமக்கு அவ்வளோ இல்லை. நான் ஸ்டார்டிங் வந்து இப்போ வரையுமே ரொம்ப ரஃபான ரோட்டில் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து பெரிய வைப்ரேஷன் பெரிய நாய்ஸ் உள்ளே வரவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு 3000 RPM மேலே ரவ் பண்ணோன்னா ஒரு 4000 RPM மேலே ரவ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு சின்ன இன்ஜின் நாய்ஸ் உள்ள வருதுன்னு சொல்லணும். மற்றபடி பெரிய நாய்ஸ் உள்ள இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். தென் பிரேக்கிங் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ப்ரெசைஸாக இருக்குன்னு தான் சொல்லணும். பிரேக்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருவாங்க. ஸோ பிரேக்கிங் வந்து ரொம்ப ப்ரெசைஸாக இருக்குது. நம்ம எங்கே பிரேக் அடிங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அங்கே பிரேக் அடிச்சிருந்து தான் சொல்லணும். ஸோ 3 சிலிண்டர் இன்ஜினோட வேறு பெனிஃபிட் வந்து பார்த்தோன்னா எஃபிஷியன்சி. இந்த காரோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தோன்னா 25 km/L நல்ல மைலேஜே கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட் இருக்கிற டீசல் இன்ஜின் போனால் கூட இந்த மைலேஜ் கொடுக்காது. ஒரு பெட்ரோல் இன்ஜின் மைலேஜ் கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லணும். தென் டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தோன்னா வந்து ஆட்டோமேட்டிக் போகும்போது AGS டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மேனுவல் வேரியன்ட். இதில் வந்து பார்த்தோன்னா 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. தென் இப்போ வந்து 0 to 100 எவ்வளோ நேரத்தில் இருக்குன்றதை பார்த்துடலாம். நான் அந்த டைமிங் வந்து உங்கள் வீடியோவில் போடுறேன். இப்போ செக் பண்ணலாம்.
6000 RPM தொட்டு வருது. வெயிட்டிங் மேலே ஸ்பீடல் ரோனிங். ஒரு டீசெண்டான 100 டைமிங் தான் சொல்லணும். நமக்கு வந்து ரொம்ப டிராஸ்டிக்கான புள்ள லீனியர் 100 டச் பண்ணுது. ஓகே வாஸ், இதான் இந்த 2024 Maruti Swiftோட டிரைவ் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபார் மோர் ஆட்டோமொபைல் கண்டென்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.